ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் கணேஷ் கிச்சன். நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம். அதை கொஞ்சம் வித்தியாசமான முறையிலையும் செய்ய போகிறோம். அதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு வாங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்களை முதல்ல நம்ம பார்த்துடலாங்க. 2 வாழைப்பூ சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேங்க. அடுத்து ராஜ்மா, இது நம்ம யூஸ்வலாக கடலைப்பருப்பு போட்டு நம்ம வாழைப்பூ வடை செய்வோம். இன்றைக்கி நான் பயன்படுத்த போகிற பருப்பு வகை பார்த்திங்கன்னா ராஜ்மா. ராஜ்மா எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை இலை இதெல்லாம் எடுத்துருக்கேங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சியை எடுத்துக்கலாங்க, மிக்சி பவுலில் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டை எடுத்துக்கலாங்க. சின்னதாக எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி துண்டை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்துட்டு போலி அந்த ராஜ்மா, ஊற வச்ச ராஜ்மா அதையும் சேர்த்துக்கலாங்க. இதோடு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி கொரகொரப்பு தன்மையோடு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கலவையோட நாம் வாழைப்பூ அதையும் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து நாம் இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணியை நல்லா ஒட்ட பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த கொரகொரப்பா நான் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கலவையோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதோட இந்த நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க. கலந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த காரமே எனக்கு போதுமானது. உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னாக்கா நீங்கள் வரமிளகாய் தூள் கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் வானலியில் எண்ணெய் காய வச்சு நம்ம இந்த வடையை தட்டி எடுத்துடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே சின்ன சின்ன உருண்டையாக நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டோம். இனிமேல் நம்ம வடை தட்டிடலாம். ஒரு சட்டியில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த அடுப்பு நீங்கள் ஸ்பீடாக ஃப்ளேம் வைக்க வேணாம், கொஞ்சம் குறைவான தீயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் நம்ம வடையை எடுக்க முடியும். இந்த இது இருக்கு இல்லையா, இதை நான் கையில் தான் தட்ட போகிறேன். இப்போ அப்படியே நீட்டாக அப்படி எடுத்து இது தட்டி உருண்டை எடுத்துருக்கேன் இல்லையா, அழுங்காமல் லைட்டாக அப்படி தட்டினீங்கன்னாவே போதும். இது அப்படியே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்படியே நம்ம எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாம். தட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உடனே திருப்பி விட வேணாம், ஏன்னா உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் வேக விட்டு நம்ம அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கிறது அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது குறையணுங்க. அப்போ தான் நமக்கு வடை வெந்திருக்குன்னு நமக்கு அர்த்தம்.
இந்த பபிள்ஸ் நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். பாருங்கள், திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்த இது வந்து வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த வடையை வந்து எடுத்துக்கலாம். எல்லா வடையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூடான சுவையான வாழைப்பூ வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ உடலுக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தருங்க. அல்சர் மற்றும் இதய சம்பந்தமான நோய்கள் வராம வாழைப்பூ தடுக்குதுங்க. வாழைப்பூவில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால கண்கள்ல கண்புரை ஏற்படுவதை வந்து தடுக்குதுங்க. வாய் மற்றும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை வாழைப்பூ அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நமக்கு வராதுங்க. ரத்த சோகை பிரச்சனையை வந்து வாழைப்பூ சாப்பிட்டு வர கட்டுப்படுத்தலாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு தலை சுற்றல், உடல் மற்றும் மன சோர்வு போன்ற குறைகளை போக்குற வந்து வாழைப்பூ வந்து உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ராஜ்மா அதிக அளவு பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, புரோட்டீன், நார்ச்சத்து அப்படின்னு எல்லா நல்ல விஷயங்களும் கொட்டி கிடக்குதுங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு ராஜ்மா ரொம்ப நல்ல உணவுனே சொல்லலாங்க. புற்றுநோய் தாக்கத்தை குறைக்க ராஜ்மா எடுத்துக்கலாங்க. இதய ஆரோக்கியம், மூளையின் செயல்திறன் அதிகரிப்பு, மூட்டு வலி நிவாரணி, சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஒரு ஏற்ற உணவு அப்படின்னு ராஜ்மாவோட நன்மைகளை அடுக்கிக்கிட்டே போலாங்க. வாழைப்பூ ராஜ்மா வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு, அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.